ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் மைதிலி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க அறநிலைத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோவையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அக்கா ஃபாரினில் செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட மகளுக்கு வீட்டோட மணமகனாக வந்தால் ஓகேவாக இருக்கும். அதாவது திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும், மனைவியை முறைப்படி விவாகரத்து பண்ணவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகையும் அது இல்லாமல் லேண்டு ஒரு 20 சென்டும் எழுதி வைக்க தரதாக சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கோமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பம் தாங்க. சொந்த வீட்டில் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ அந்த பையனுக்கு 5 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மா இவங்க கூட தான் இருக்கிறதாகவும், இவங்களுக்கு சொத்து நிலம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும், வசதி குறைவானவராக இருந்தாலும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.